சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் டவுன் பஸ் சுற்று வைக்கிறாங்க. அதுல எந்த ஒரு போட்டியாளருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இப்ப ஒரு வாரமும் ஒரு சுற்று அடிப்படையில போட்டியாளர்கள் பாடி வந்துட்டு இருக்காங்க. கடந்த வாரம் நடந்த ஆஹா கல்யாணம் ரவுண்டுக்கு அப்புறமா இந்த வாரம் டவுன் பஸ் சுற்று வைக்கிறாங்க. இந்த ஒரு டவுன் பஸ் சுற்றுல விஜய் ஆண்டனி அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா வந்திருக்காரு. டவுன் பஸ் சுற்று அப்படின்னு சொன்னாலே கிராமத்தை சார்ந்த மண்வாசை சார்ந்த எக்கச்சக்கமான பாடல்களை நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட பாடலை தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுல குறிப்பா இந்த வாரம் அபிஷேகா முதல் மரியாதை படத்துல இருந்து வெட்டி வேறு வாசம் அப்படிங்கிற பாடலை பாடுறாங்க. இந்த ஒரு பாடலை பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷம் அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்குது. அதை விட முக்கியமானது விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டேன். ஸ்டார்ட் பண்ணும்போது சாதாரணமா ஆரம்பிச்சிங்க, ஆனா போக போக ஒரு பிளாஸ்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காராம். இதுதான் இந்த வாரம் சரிகமபா ஷோல டவுன் பஸ் சுற்றுல விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகாவை பார்த்து கொடுத்துருக்கூடிய கமெண்ட். அதை விட முக்கியமானது எந்த ஒரு போட்டியாளருக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த வாரம் அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்குது. அது என்ன அப்படின்னா, எல்லா கண்டஸ்டன்ஸும் பாடி முடிச்சதுக்கு பிறகு ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அப்ப அபிஷேகா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜட்ஜஸ் எல்லாம் என்னன்னு கேட்கும்போது, எனக்கு விஜய் ஆண்டனி சார் கூட சேர்ந்து ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் முடியாது, கண்டிப்பா பாடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆண்டனி அவர்களே ஸ்டேஜுக்கே போயிட்டு அபிஷேகா கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்காராம். அந்த ஒரு பாடலை கேட்டுட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போற அளவுக்கு மறுபடியும் ஒரு கரகோஷம் அபிஷேகாவுக்கு கிடைச்சிருக்குது. இது எத்தனை போட்டியாளர் கிடைக்கும்னு தெரியல. எல்லா போட்டியாளர் கூடயும் பாடுறதுக்கான நேரமும் அதுக்கான வாய்ப்பும் விஜய் ஆண்டனி அவர்கள் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனா அபிஷேகாவுக்கு கொடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ்ல விஜய் ஆண்டனி அவர்கள் மெய் மறந்து போயிட்டாராம். கண்டிப்பா நீ ஒரு பெரிய பிளேபேக் சிங்கரா வருவ, சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல நான் ஏதாவது ஆல்பம் கிரியேட் பண்ணா கூட அதுல நீ பாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை சர்ப்ரைஸ் பண்ணவங்க தான் பேசியிருக்காராம். இவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளையும் கேட்டு ஒட்டுமொத்த கண்டஸ்டன்ஸும் ஜட்ஜஸும் அங்க இருந்தவங்களும் ஆடி போயிருக்காங்க. அபிஷேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த டவுன் பஸ் ரூட்ல கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த ஜனவரி 10ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆன தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படத்தை இப்போ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திரைப்படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸை வெகுவா கவர்ந்திருக்கு. ரொம்ப எளிமையான கதை, நகைச்சுவை கலந்த குடும்ப அம்சங்கள், உணர்ச்சி பூர்வமான காட்சிகள்னு சொல்லி எக்கச்சக்கமான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 35 கோடிக்குள்ள வசூல் செஞ்சிருக்குதான். பெரிய பட்ஜெட் படங்களை ஒப்பிடும்போது இது கம்மியான வசூலா இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிருக்குதான். இதுதான் ஜீவாவுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காகவும் அமைஞ்சிருக்குது. திரைப்படங்கள்ல நல்ல விமர்சனம் ஓடிட்டு இருந்த இந்த ஒரு தலைவர் தம்பி படத்தை இப்ப இறுதியா நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ஓடிடி உரிமையை கைப்பற்றதுனால பிப்ரவரி 12ஆம் தேதி இன்றைய தினம் ஓடிடி ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். தியேட்டர்ல மிஸ் பண்ணவங்க இந்த திரைப்படத்தை ஓடிடில இப்ப பார்த்து சந்தோஷப்படலாம்.